ஓம் நம சிவாய. பஞ்சபிரம்ம மந்திரம். வியாச முனிவரே, பஞ்சபிரம்ம மந்திரத்தின் பிரபாவத்தை விளக்கமாக சொல்லுகிறேன் கேளும். அந்தரங்கமான பரிசுத்தமான இடத்தில் தான் பரிசுத்தனாகவும் ஒருமுக மனமுடையவனாகவும் இருந்து இந்த பஞ்சபிரம்ம மந்திரத்தை பிரித்து அங்கநியாச கரநியாசங்களை செய்ய வேண்டும். எப்படி என்றால், ஓம் ஹரம் ஹிருதயாய நமஹ, ஓம் ஹ்ரீம் அகோரேபிய சிரசே ஸ்வாஹா, ஓம் ஹ்ரூம் கோரகோர தரேபிய சிகாய வஷட், ஓம் ஹ்ரைம் சர்வ தஸ்ஸர்வேபிய கவச்சாய நமஹ, ஓம் ஹ்ரௌம் நமஸ்தே ருத்ர ரூபேபிய நேத்ராபியாம் வஷட், ஓம் ஹ்ர அசத்ராய பட் பூர்புவஸ்வ ரோமிதி திக்பந்தஹ என்று அங்கநியாசமும் அதுபோலவே கரநியாசமும் செய்ய வேண்டும். இவ்விதம் அகோரமூர்த்தியை நாதபிந்து கலைகளுடன் தன் இதயத்தில் பூஜிக்க வேண்டும். அதன் நடுவில் தண்டம், இளம் சந்திரன், அங்குசம், கொடி இவற்றையுடைய அகோரேஸ்வரி என்னும் தேவியை பூஜிக்க வேண்டும். ஓம் அகோரேஷி ஹ்ரீம் ஹூம் பட் என்ற மூல மந்திரத்தால் ஜெபிக்க வேண்டும். இப்படி ஏக மனத்துடன் பூஜித்தால் விரும்பினவெல்லாம் கைகூடும். தியானம். மகா பாபியாக இருப்பினும் இந்த தியானத்தால் ஈஸ்வரனை பூஜித்து லட்சம் வில்வங்களால் சிவலிங்க அர்ச்சனை செய்பவன் எல்லா பாவங்களும் நீங்கி பரிசுத்தன் ஆவான். இந்த மந்திரத்தினாலேயே லட்சம் ஹோமம் செய்தவனுக்கு சிவபெருமான் காட்சியளிப்பார். லட்சம் தாமரைகளால் அர்ச்சனை செய்து ஹோமம் செய்தவன் அனிமா முதலான சித்திகளை அடைவான். பயற்றினால் பூஜித்து அதனாலேயே ஹோமம் செய்தவன் ஜரா மரணங்கள் இல்லாத உலகத்தை அடைவான். எள்ளினால் ஹோமம் செய்தால் கிரக பீடைகள் நசிக்கும். நெய்யோடும் சர்க்கரையோடும் பூஜித்து பாலுள்ள மரத்தின் சமித்துகளால் ஹோமம் செய்தவனுக்கு ஆயுள் விருதி அடையும். அகோரேஸ்வரி சமேதராகிய அகோரமூர்த்தியின் பூஜையை இவ்வாறு செய்தவன் மூவுலகங்களிலும் துர்லபமான பதவியை அடைவான். இந்த பூஜையை செய்யும் போது அகோரமூர்த்திக்கு பிரீத்தியாக அகோரேஸ்வரி முத்திரையை காட்டி மனப்பூர்வமாக தியானித்தால் பூத பிரேத பைசாசங்கள், கிரக வேதாளங்கள், சாக்கினி டாக்கினிகளால் சிறிதும் துன்பமும் இன்றி தேவாசுர மனுஷர் சுவாதீனம் ஆவார்கள். இந்த பூஜையை செய்தே மாமுனிவர்கள் எல்லோரும் மோட்ச சித்தியை அடைந்தார்கள். சத்யோ ஜாத கிரமத்தால் பூஜிப்போர் மோட்சத்தையும், ஈசான கிரமத்தால் பூஜிப்போர் ஸ்வர்காதி போகத்தையும் அடைவார்கள். எந்த வகையிலாவது சிவபெருமானை பூஜித்தவன் இஷ்ட சித்தியையும் மோட்சத்தையும் அடைவான் என்பதில் சிறிதும் சந்தேகமும் இல்லை. ஓம் நம சிவாய.